ஹாய் ஆல், வெல்கம் டு கீப் கம் அண்ட் க்ரோஷே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரோஷே கற்றுக்க ஆரம்பிக்கிற புதுசில் பிகினர்ஸ்க்கு இருக்கிற 3 பிக்கெஸ்ட் சேலஞ்சு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதை காமிக்கிறதுக்காக உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்லிப் நாட் போட்டுக்கிறேன், ஹுக்கை உள்ளே போட்டு டைட்டன் பண்ணிக்கிறேன், ஹோல்டிங் பொசிஷன் நம்ம சொன்ன மாதிரி எப்போவுமே வச்சுக்கிறேன். ஸோ இப்படி வைக்கும்போது பிகினர்ஸ்க்கு இருக்கிற ஃபஸ்ட்டு மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, த்ரெட் டென்ஷனை மெயின்டைன் பண்ணுறது. த்ரெட் டென்ஷனை பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து ரொம்ப லூஸாக விடுவாங்க, சில பேர் வந்து ரொம்ப டைட்டாக பிடிப்பாங்க. ரெண்டுமே பிரச்சனை தான் என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னா இதை இது பண்ணி இழுக்கிறதே கஷ்டமாக இருக்கும். த்ரெட் டென்ஷன் வந்து ரொம்ப லூஸாக பிடிக்கிறவங்களுக்கு வந்து இதை எடுத்து இப்படி இது பண்ணுறதுக்குள்ளே இந்த த்ரெட் இப்படி வரும். ஸோ த்ரெட் டென்ஷன் வந்து ரொம்ப லூஸ், சில பேருக்கு கை தானாக போயிடும் லூஸாக அந்த த்ரெட். அதனால லூஸாக இருக்கிறதுமே வந்து ஒரு பிரச்சனை தான். அடுத்து வந்து த்ரெட் டென்ஷன் ரொம்ப டைட்டாக இருக்கிறது. ரொம்ப டைட்டாக பிடிச்சிங்கன்னா இதை இது பண்ண முடியும், ஆனால் உள்ளே வந்து இழுக்கவே வராது. நீங்கள் வந்து ரொம்ப டைட்டாக இந்த த்ரெட்டை பிடிச்சிங்கன்னா நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும், இதை பாருங்க, இப்போ நான் ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கேன், என்னால் செயின் இழுக்கவே முடியல. ஏன்னா இங்கே இழுக்கிறதுக்கு கேப்பே இல்லை. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ என்னால் உள்ளே இழுக்கவே முடியல. ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் இதை கொஞ்சம் லூஸ் விட்டு அப்படி பண்ணாதான் என்னால் உள்ள இந்த செயின் இழுக்க முடியுது. ஸோ த்ரெட் டென்ஷன் தான் ஃபஸ்ட்டு பிக்கெஸ்ட் சேலஞ்ச் பிகினர் க்ரோஷேட்டர்ஸ்க்கு. அது ஓவர் லூஸாக இருந்தாலும் சரி, ஓவர் டைட்டாக இருந்தாலும் சரி. செகண்ட் சேலஞ்ச் வந்து ஹுக்கை இன்சர்ட் பண்ணுற ஆங்கிள். இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு 5 செயின் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் ஹுக்கை வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிட்டு நான் இப்படி பண்ணும்போது இந்த ஹுக்கு வந்து கீழே தான் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். சில பேர் வந்து இப்படி இல்லை, அந்த பொசிஷனை வந்து ஆங்கிளை வந்து வேற எப்படியாவது மாற்றி வைப்பாங்க. இப்போ இந்த பொசிஷனை வந்து நான் இழுக்கிறேன். இப்போ எந்த இடத்துல இழுக்கிறேனோ இந்த ஹுக்கோட டிப்பு வந்து அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இழுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லையா, நான் இது பண்ணி இப்போ இப்படி ஏதாவது மாற்றி வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு இழுக்கிறது ரொம்ப கஷ்டம். பாருங்க, இதை நான் கீழே ஃபேஸ் பண்ணி வச்சா மட்டும்தான் என்னால் இழுக்கவே முடியும். அதனால ஹுக்கை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுற பொசிஷன் இப்படி தான் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணிட்டு இழுக்கும் போது அந்த ஹுக்கு வந்து கீழே உங்களை ஃபேஸ் பண்ணி அந்த ஸ்டிச்சை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஸோ இதுதான் 2வது மிகப்பெரிய சேலஞ்ச். 3வது மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இப்போ ஸ்லிப் நாட் போட்டுட்டு நீங்கள் வந்து செயின் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நீங்கள் எங்கே பிடிப்பீங்க? இந்த ஸ்லிப் நாட்டுக்கு கீழே பிடிப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செயின் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அதே இடத்துல பிடிச்சிட்டு எல்லாத்தையும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து இந்த ஹோல்டிங் பொசிஷனை வந்து கொஞ்சம் மேலே பிடிக்கணும். இப்போ இங்கே பிடிச்சி நீங்கள் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் வந்து இங்கேயே பிடிச்சிட்டு ரொம்ப லாங்காக விட்டுட்டீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஹோல்டிங் பொசிஷனை வந்து பண்ண நீங்கள் இப்போ இங்கே மாற்றிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வசதியாக இருக்கும் ஹோல்டிங் பொசிஷனை பொறுத்த வரைக்கும். அடுத்தது இந்த கிராஸ்ப். இந்த வந்து நீங்கள் என்னதான் பொசிஷனை வந்து நீங்கள் இவ்வளோ டைட்டாக பிடிச்சாலும், இப்போ பாருங்க, இந்த விரலுக்கும் எனக்கு இந்த யானுக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த விரலை வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக வைக்கல. நிறைய பேர் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வைப்பாங்க. அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வைக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் ரொம்ப லாங் ஆகும். இன்னொன்று, இந்த த்ரெட் வந்து நீங்கள் இந்த விரலை ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா இப்படி இருக்கும். நீங்கள் பண்ண இப்படி போயிடும். இப்படி போகும்போது இப்படி பிடிச்சி இழுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வரவே வராது. செயின் வந்து அவங்களால பண்ணவே முடியாது, த்ரெட் டென்ஷன் டைட் ஆகி. ஸோ அதுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த கை வந்து நான் எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்க மாட்டேன். நான் வந்து இப்படி ஒரு கர்வ்ட் ஆங்கிளில் தான் பிடிப்பேன். அதே மாதிரி இவ்வளவுதான் டிஸ்டன்ஸ். இந்த லெங்த் வந்து குத்து மதிப்பாக சொல்லணும்னா இவ்வளோதான் வைப்பேன். இந்த த்ரெட் வந்து இந்த எண்ட்லேயும் விட மாட்டேன், ரொம்ப இந்த எட்ஜ்லேயும் வைக்க மாட்டேன். ஏன்னா இந்த எட்ஜில் வச்சா வெளியே போயிடும். அதே மாதிரி இங்கே ரொம்ப உள்ளே இருந்தால் இங்கே த்ரெட் டென்ஷன் மிஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக இதை இந்த ஆர்ச்சில் பிடிச்சி இப்படி பிடிக்கிறது தான் எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான டெக்னிக். ஸோ ஹோல்டிங் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஹுக்கை வந்து இப்படி பிடிப்பாங்க, நிறைய பேர் ஹுக்கை வந்து இப்படி பிடிப்பாங்க, பென் மாதிரி பிடிப்பாங்க, சில பேர் வந்து கத்தி மாதிரி பிடிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஹுக்கை எப்படி பிடிக்கிறீங்க அப்படின்றது வந்து உங்கள் கம்ஃபர்ட்டை பொறுத்து. ஆனால் நீங்கள் இந்த த்ரெட் டென்ஷனை வந்து நீங்கள் எப்படி பிடிச்சி டைட்டன் பண்ணி இந்த த்ரெட்டை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸை எவ்வளோ கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு புரியும்.
ஸோ நான் சொல்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே பிடிக்கிறீங்க, இந்த விரல் எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்றதுமே மாற்றிட்டே போங்க. நீங்கள் லாங்காக க்ரோஷே பண்ண அதே மாதிரி இந்த விரலையும் இந்த ஆங்கிளில் வைங்க. இந்த 2 விரலால் இந்த த்ரெட்டை வந்து டைட் பண்ணி பிடிங்க. இது 3த்தையும் நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக பண்ணி பழகினாலே உங்களுக்கு க்ரோஷே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. அடுத்த வீடியோவில் நம்ம வேறு பேசிக் ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். இன்னும் வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.